நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா நம்ம குட்டி கேரளான்னு சொல்கிற ஊலாம்பட்டிக்கு தான் வந்துருக்கிறோம். இப்போ வந்து ஈரோடு பவானி டு மேட்டூர் ரோட்டில் இருக்கிறோம். அதாவது அம்மாப்பட்டை தாண்டி நெருஞ்சிப்பட்டிக்கு முன்னாடி குட்டி கேரளா பூலாம்பட்டிக்கு போகிறோம். இப்போ பவானியிலிருந்து வரும்போது மேட்டூர் போகிற ரோட்டில் அம்மாப்பட்டை தாண்டிருந்தோம். நெருஞ்சிப்பட்டிக்கு முன்னாடியே ரைட்டில் உள்ள பேரேஜில் நெருஞ்சிப்பட்டை பேரேஜில் உள்ளே கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அதை வழி காமிக்கிறேன் அந்த வழியை போகிறதுன்னு. இதுதான் பார்த்தீங்க, வழி போட்டுருக்காங்க. நெருஞ்சிப்பேட்டை கீழே பூலாம்பட்டி செல்வர்னு போட்டுருக்காங்க. இதுதான் மேட்டூர் போகிற ரோடு. இது வந்து ஈரோடு பவானி போகிற ரோடு. நீங்கள் ஈரோடுலேருந்து வந்தீங்கன்னா அம்மாப்பட்டை தாண்டணும், ரைட்டில் உள்ளே கட் பண்ணணும். இந்த பேரேஜ் நெருஞ்சிப்பேட்டை பேரேஜ் இப்படியே தான் நம்ம போகணும். ஒன்றும் பைக்கில் மட்டும்தான் போக முடியும். காரெல்லாம் நாட்டு ரோடு, பைக்கில் மட்டும்தான் போக முடியும். இதுதான் பூலாம்பட்டி போகிற வழி. ஓகே, வாங்க நான் போய் உள்ளே போய் நெருஞ்சிப்பட்டை பேரேஜ் பார்த்துட்டு அடுத்தது பூலாம்பட்டி போகலாம். இதுதான் நெருஞ்சிப்பட்டை பேரேஜ் உள்ளே போகிறோம். பேரேஜ்னால் கரண்ட் தயாரிக்கிறது, தண்ணியில் கரண்ட் தயாரிக்கிறது, அதுதான் பேரேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் பேரேஜ். இது உள்ள பேரேஜ். இதுதான் காவேரி ஆறு. சந்தேகங்கள்னால ஏகப்பட்ட கூட்டம். தண்ணி இன்றைக்கி அதிகமாக போகிறதுனால பயங்கரமாக மக்கள் வந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வந்து பவுன் பவுன் படத்தை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு சீன் எடுத்துருப்பாங்க. பவுன் பவுன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி எப்படி பார்த்துட்டு பயிர்க்கிறாங்க. தண்ணியோட சவுண்டு இப்போ இருக்கு. மலை சொல்லுவாங்க, அதாவது பாலமலை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அதை பாருங்கள், மீன் காமிக்கிறேன். எத்தனை மீன் இருக்குன்னு பாருங்கள். ஓடுற தண்ணியில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். அதிகமாக இல்லை, ஒன்று ரெண்டு தான். ரெண்டு மூணு மீன் தான் வந்துச்சு.
பாருங்க நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இதுதான் குட்டி கேரளா. இதுதான் குட்டி கேரளா. அந்த பக்கம் நெருஞ்சிப்பேட்டை, இந்த பக்கம் பூலாம்பட்டி. அடுத்து பூலாம்பட்டி பக்கமாக தான் போகிறோம். பூலாம்பட்டி தான், அதுதான் பூலாம்பட்டி போகிறோம். மெயின் ரோட்டில் கொஞ்சம் போய் போகணும். அதுதான் சித்தேஸ்வரமில் சூப்பராக இருக்குது பாருங்க. மலை எப்படி சூப்பராக வந்துருக்கு, அழகாக இருக்குது மலை. வாங்க நாம் அடுத்து பூலாம்பட்டி போகிறோம். பூலாம்பட்டி போகலாமா? போகலாம். இதுதான் நிறைய டைம் வந்திருக்காங்க. நினச்சா வரதான். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்தாச்சு. இதுதான் நம்ம ஊர் பூலாம்பட்டி. பாருங்க பூலாம்பட்டி பாருங்க. எங்கள் மேடம் வந்து ஜாலியாக உட்காந்துட்டாங்க. நல்லா காற்று பயங்கரமாக வீசுது, சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் தெரியுது சித்தேஸ்வரமில் சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம ஊர் பூலாம்பட்டி. இது பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் அவர்கள், அதாவது சேலத்துலேயே ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரைடரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இதை எடுத்து போட்டிருப்பார். இன்ஸ்டாலையும் போட்டிருப்பார், யூடியூப்லேயும் போட்டிருப்பார். அவர் லிங்க் நம்ம சேனல் இருக்கும், போய் பாருங்கள். மிஸ்டர் அருண் விஜய், சேலம் அருண் விஜய்னு இப்போ ரைடர்னு போட்டிங்கன்னா வரும். இன்டர்நேஷ்னல் ரைடரு. அவர் வந்து நம்ம பூலாம்பட்டி வந்து இப்போ நிறையா அடிக்கடி போட்டிருக்காரு. இன்ஸ்டாலையும் போட்டிருக்காரு, யூடியூப்லேயும் போட்டிருக்காரு. போய் பாருங்கள். நம்ம பார்த்திபன் யூடியூப்பர் துப்பாக்கி பார்த்திபன்றாங்களோ அவருடைய ஃப்ரெண்டு, நம்ம என்எஸ் கேப்டனுக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறதுனால நல்ல கூட்டம் பாருங்கள். எத்தனை கார் வருங்க. இது மாதிரிலாம் அப்போலாம் வந்தப்போ ஒரு கார் இருக்காது, ஏதாவது ஒரு இன்னும் 2 பைக் நிற்கும், அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் எத்தனை காரும் நிற்குங்க. இந்த அளவுக்கு பூலாம்பட்டி ஃபேமஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் போட்டிங். இதெல்லாம் வந்து அதை ஏற்ற மாதிரி தெரியுதா, நெருஞ்சிப்பேட்டை. இப்போ போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டு தண்ணி அதிகமாக போகிறதுனால போட்டு உள்ளே இருக்குது, அந்த பக்கம் போட்டு நிற்கிது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் நடித்த நினைத்தேன் வந்த படம். இதில் வந்து போட்டிங்கில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் ஏரி போட்டில் போய் ஏரி ஆட்டம் எடுத்தாங்க. இந்த போட்டிங் பண்ணலாம். விஜய் அவர்கள் வந்து அந்த போட்டில் போவாங்க. விஜய் சார்ந்து மணிவெல்லாம் போகிற மாதிரி போட்டிங் எடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பாக்யராஜ் படம் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. இங்கே நிறையா பவுனு தான் படுறீங்களா, அது ஃபுல்லாக எடுத்துருக்கலாம். ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஸ்குட்டி படம், இப்போ இன்னும் நிறைய படம் பாக்யராஜ் அவர்கள் இங்கே தான் எடுத்துருப்பார். பாக்யராஜ் இது எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேலே இந்த ஏரியாவில் எடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லொக்காலிட்டியில் மெயினாக பவுனு தான் இங்கே நிறைய எடுத்தாங்க. ஏற்ற மாதிரி நெருஞ்சிப்பேட்டையில் தான் இது எடுத்தாங்க. ராஸ்குட்டி படம் ஃபுல்லாகவே ராஸ்குட்டி படம் ஃபுல்லாக இதாக எடுத்துருப்பாங்க. ராஸ்குட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மலை தெரியும் பின்னாடி பேக்ரவுண்டில். அந்த மலை இருக்கிற மாதிரி தான் அந்த எல்லாமே பண்ணியிருப்பார். நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, நல்லாயிருக்கும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்தீங்கன்னா மனசு கிட்டமாக நிம்மதியாக இருக்கும். எப்பயும் இப்படியாக தான் தண்ணி இருக்கும். அதனால தான் அதை குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரம்ல இந்த தண்ணி அங்கே பேர் வச்சுருக்கிறதுனால எப்பயும் தண்ணி தேங்கியே இருக்கும். அதனால் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரமாக இருக்குது, தென்னந்தோப்பு, இந்த மலை இதெல்லாம் இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க பூலாம்பட்டியை. பூலாம்பட்டி இந்த பக்கம் நெருஞ்சிப்பேட்டை. இது நம்ம ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-55 கிலோமீட்டருக்குள்ள வரும். சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 கிலோமீட்டருக்குள்ள வரும். பார்த்தீங்கன்னா மீன் கடையெல்லாம் இருக்குது நிறையா. இது பார்த்திங்கன்னா சுட சுட கல் மீனை போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கேயே கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். மீன் பாருங்கள், பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல தோணுது. மீன் குழம்போட சாப்பிட்றது புகை ஏறுது மூஞ்சில். இன்னும் நிறைய கடை இருக்குது. அந்த பக்கம் இருக்குது மீன் கடை இருக்குங்க. சபரி மிஷன் இருக்குது, ஆத்தொட்டியே இருக்கும் பூலாம்பட்டியில். சூப்பராக இருக்கும். இந்த சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சாப்பிடுது, இப்போ சாப்பிடல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்போ பாருங்க, இங்கெல்லாம் இத்தனை காரணம் பார்த்ததே இல்லைங்க. இதுதாங்க தெரியும். ஏதோ பைக்கு 1-2 இருக்கும், அவ்வளோதான்.
ஓகே நண்பர்களே, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அருண் விஜய் ரைடர் அவருடைய வீடியோ போய் பாருங்கள். அவர் நிறைய போட்டிருப்பாரு, இன்ஸ்டாவிலையும் போட்டிருப்பாரு. பூலாம்பட்டி சுற்றி சுற்றி நிறைய போட்டிருப்பாரு. கண்டிப்பாக போய் இப்போ பாருங்கள். அருண் விஜய் ரைடர்னு இருக்கோம் யூடியூப்பில். சேலத்துடைய இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு ரைடர் அவர் தான். நம்ம பார்த்திபனுக்கும் நம்ம என்எஸ் கேப்டனுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அதனால் அவருடைய சேனலை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. பூலாம்பட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட ஐடி போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, பூலாம்பட்டி பார்த்தாச்சு. அவ்வளோதான், கிளம்புறோம். காற்று நல்ல காற்று, அதனால தான் முடியல இப்படி கிளஞ்சிருக்குது. என்னடா முடியை பார்த்து இப்படி படத்தலையாடுறக்கான்னு நினைக்கிறாங்க. காற்று நல்ல காற்று சிவ சிவ பறந்துகிட்டே இருக்குது. சேலம் ஈரோடு பக்கம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பூலாம்பட்டி நல்ல ஒரு ஸ்பாட்டு, சூப்பராக இருக்கும். வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. தண்ணி அந்த பக்கம் போய் ஊற்றலாம், நல்லா இருக்கும் நீச்சலுக்கு. பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஈரோடுலேருந்து மேட்டூர்லேருந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா நெருஞ்சிப்பட்டை பஸ் இறங்கிங்கன்னா அந்த நெருஞ்சிப்பட்டை ஏற்று மாதிரி தான் பஸ் இறங்கணும். பஸ் ஸ்டாப் இருந்து நேராக அந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துடும், போட்டிங் வரும். அங்கே ஏறி இந்த பக்கம் பூலாம்பட்டி எல்லாம் நல்லாயிருக்கும். வந்து சாப்பிட்டு போடலாம். மீன் கடை, இந்த மீன் கடை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுட சுட மீன் நம்ம கண்ணு முன்னாடியே பொரிச்சு தருவாங்க. கடல்லையும் போட்டு தருவாங்க, பொரிச்சு தருவாங்க. மீன் குழம்போட சாப்பாடு இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் ஏற்கனவே முன்னாடி சாப்பிட்டது, இப்போ சாப்பிட்டதில்ல. இதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் நீங்களாம் சாப்பிடல. ஓகே நண்பர்களே, பூலாம்பட்டி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் கடை பாருங்கள் நண்பர்களே, எத்தனை கடை வைக்கணும் பாருங்க. சுட சுட பார்த்து போடுறாங்க, சூப்பராக இருக்குது. மீன் வாசமே பயங்கரமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே, பூலாம்பட்டி. இது வரைக்கும் தண்ணி அதான் அந்த பனைமரம் தான் இது வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. தண்ணி அதிகமாக வரங்காட்டி எடுத்து விட்டாங்க, அங்கே பேரச்சல் தூக்கி விட்டாங்க. அதனால் வந்து இங்கே தண்ணி தேங்கலை. அதிகமாக தண்ணி வரதுனால தேக்கி வச்சு இப்போ கரண்ட்டை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டை தயாரிப்பாங்க. இருந்தாலும் வர தண்ணியில் அப்படியே ஓட விட்டுருவாங்க, இல்லைன்னா தேக்கி வச்சு தான் எடுப்பாங்க. இதுதான் மக்களே பூலாம்பட்டியோட வியூ. கூட சூப்பராக இருப்பாங்க. அப்படியே ஆற்றுல பனைமரம் பக்கத்துலேயே அப்படியே மலை, இந்த சித்தேஸ்வர மலைங்கிற பாலமலை. இந்த சைடு தான் மேட்டூர் இருக்குது, இந்த சைடு தான் பவானி ஈரோடு, இந்த சைடு அந்தியூர். சரௌண்டிங் தான். எங்கள் மேடம் வந்து ஜாலியாக ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய படத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய படம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் இருக்குது நம்மள, சூப்பரான ஹோட்டல், ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது பாருங்கள். அப்படியே ஆப்பத்தையும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும். இங்கேயே டேபிளில் போட்டுருக்காங்க. ஈவினிங் டைம் வந்து நான் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 மணி நான் கூப்பிட்டு வந்தேன். எங்களுக்கு என்ன இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் தான் வரும். நினச்சா வரலாம். போகலான்னு கூப்பிட்டேன், அப்புறம் இங்கே போகலான்னு மேட்டூரில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக போதும், அதிகமாக போகிறப்ப போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீர் காக்கா பாருங்க, சூப்பராக பிறகுது. கொக்கு பிறகு பாருங்க. அதனால் தண்ணி திறந்துடும் போது நீங்கள் இங்கிலீஷ் பெங்களூரில் இருந்தீங்க. பெங்களூர் காலையில் போகும்போது பார்த்துட்டு போனோம், திறக்கல. ஈவினிங் இறங்கும்போது பார்த்தா திறந்துட்டாங்க. காக்கா பறக்குது பாருங்க. ஓகே நண்பர்களே, இதான் பூலாம்பட்டியோட ஃபுல் வியூ பாருங்கள். இங்கே தான் பூலாம்பட்டி ஊர் இருக்கும், அதுதான் சித்தேஸ்வர மலை. பக்கத்தில் இந்த பேரேஜ், நெருஞ்சிப்பட்ட பேரேஜ், அதுதான் நெருஞ்சிப்பட்ட ஊர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆற்று பக்கம் சின்னதாக ஒரு மலை மாதிரி கோயில், பெருமை கோயில் இருக்குது. கோயில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம்.
பாருங்க சூப்பராக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக போகுது ஆற்றுல. மேடமும் ஜாலியாக உட்காந்துட்டாங்க. காற்று நல்லா அடிக்குது. மழையே அந்த கால் வலிக்கிறது. இந்த கால் வலிக்கிறது போட்டு போனேன். அந்த மலை நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா அம்மாப்பட்டையில் ஏதோ ஈஸ்வரன் கோயில். அம்மாப்பட்டை ஈஸ்வரன் கோயில் தான். நிறையா படம் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. ராம்கீது, அருண் பாண்டிது, அப்புறம் சரத்குமார் படம் சாமுண்டி, இந்த மாதிரி நிறைய படம் இங்கே ஷூட் பண்ணிக்கிறாங்க. இதான் அம்மாப்பட்டை ஈஸ்வரன் கோயில். இப்போ கோயில் பூட்டிக்கிறாங்க, அதனால் உள்ளே போக முடியல. நாங்கள் வந்து நதி டைம்னால இங்கே நிறைய படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. உள்ளேயும் ஷூட் பண்ணியிருப்பாங்க, வெளியிலையும் பண்ணியிருப்பாங்க. இந்த விநாயகர் கோயில் தான் வந்து அவர் சரத்குமார் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி சாமி படத்தை வசதி வரும். இதுதான் ஆறு, காவேரி ஆறு. இது தான் பர்சனல் அந்த பக்கம் இருந்து வருவாங்க, அது மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. ராம்கி சீதா நடித்த படமும் இருக்கும். அப்புறம் அருண் பாண்டி நடித்த முற்றுகை படம், அதுலேயும் இந்த இடத்துல நிறையா சீன் எடுத்திருப்பாங்க இந்த ஆற்றுல. அப்போ தண்ணி கம்மியாக போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போகுது. கிட்டத்தட்ட 70-75 அடி போகுது தண்ணி. தண்ணி பாருங்கள் எப்படி போகுது. இதெல்லாம் போனோம்னா அவ்வளோதான், இன்னும் பண்ண முடியாது. எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். நீங்கள் நடித்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, சினிமா படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன படம் இதில் பார்த்துருக்கீங்க. நிறைய படம் எடுத்துக்கிறாங்க. 10-20 படத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க நம்ம அம்மாப்பட்ட சுற்றுவட்டாரத்தில். அதில் மெயினாக இந்த இடம் வராமல் இடம் இருக்காது. ஏன்னா இது அம்மாப்பட்ட ஈஸ்வரன் கோயில். இந்த கோயில் தான் வந்து எடுப்பாங்க, நிறைய சீன் எடுப்பாங்க. உள்ள கோயில் எடுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டிக்கிறாங்க. உள்ள கோபுரமாக இருக்கேன். பழங்காலத்து கோயில். கல்தூண்லாம் பாருங்கள். ஓகே நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மலைவேன் நண்பர்கள்.